அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக அவங்க வாங்கியிருக்க தொகுதிகள் எல்லாமே பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கள நிலவரம் சரி, அங்கே உள்ள தகவல் கேட்கும்போது பாஜக இப்போ அங்கே இறங்கி வேலை பார்க்குறதா இருக்கட்டும், அதிமுகவோட சப்போர்ட்டோடையும் அதிமுகவோட ஓட் பேங்கும் இவங்க பாஜகவோடைய ஓட் பேங்கும் சேரும்போது அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்களே சார், இது எப்படி சார்? இல்லை, அதிமுக வாக்கு வங்கி நம்பித்தான் பாஜக நிற்கிது. பாஜகவுக்கு ஒரு 3% பார்ப்பனர்கள் மட்டும்தான் வாக்களிப்பார்கள். அதிகமாக பார்ப்பன சிந்தனை உள்ள ஒரு 2% வாக்களிப்பார்கள், 5% தான். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் அது இரட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த 25% வாக்குகளை வைத்திருக்கிற கட்சி. இந்த சூழல் எப்படியாவது ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் போக வேண்டும் என்பது அமித்ஷாவினுடைய ஆணை. அது நடக்குமா என்று பார்த்தால் பாஜகவுக்கு வேலை செய்வதற்கு பெரிய சக்திகள் இன்னும் களமிறங்கவில்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் சனாதன ஆதரவு தான். தமிழ்நாட்டில் சனாதன எதிர்ப்பு தான் அரசியல். இந்த மக்கள் எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது தெரியாது. பல இடங்களில் பாஜக வலுவான தலைவர்களோடு மோது, அவர்கள் பணபலம் படைத்தவர்கள், சமூக பின்னணி உடையவர்கள், இதையெல்லாம் திமுக பின்னணியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கு. அதிமுக கூட்டணியில் பாஜக எங்கு பலவீனமான தொகுதிகளை வேட்பாளர்களை போடுகிறதோ அங்கே திமுக வலுவான வேட்பாளர்களை போட்டு பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியிருக்கு.